பெத்லகேமருகில் வயல்வெளி மேய்ப்பர் காத்தனர் மந்தைகளை தூதன் கூறினான் நற்செய்தியை பிறந்தாரோர் பாலகன் wish you all a Merry Christmas. மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். And a meaningful Christmas at that. அர்த்தமுள்ள கிறிஸ்து ஜெயந்தி வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். December 25th is celebrated as Christmas all over the world. டிசம்பர் 25ஆம் நாள் அகில உலகம் முழுவதிலும் கிறிஸ்து ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. Christmas is not just for Christians. இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியதல்ல. When Christ was born over 2000 years ago, God through an angel from heaven announced this glad news to a group of shepherds. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கடவுள் இந்த நற்செய்தியை ஒரு கூட்டம் மேய்ப்பர்களுக்கு தம்முடைய தேவதூதன் மூலமாக இவ்வாறு அறிவித்தார். We want to read that record to you from God's Holy Bible, from Luke's Gospel, 2nd chapter. இந்த அறிவிப்பினை திருவிவிலியத்திலிருந்து லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அத்தியாயத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் வாசிக்க பிரியப்படுகிறோம். What we hold in our hands is Holy Bible. This is God's word to man. இந்த வேதம் நாங்கள் கையிலே வைத்திருக்கின்றதான திரு வார்த்தை
கடவுள் மனுக்குலத்திற்கு எழுதி கொடுத்ததான அன்பின் மடல். Reading from Luke's Gospel, 2nd chapter and verse 8. லூக்கா 2:8 முதல். There were in the same country shepherds living out in the fields, keeping watch over their flock by night. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இரவிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். Behold, an angel of the Lord stood before them, and the glory of the Lord shone around them, and they were greatly afraid. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். When the angel said to them, "Do not be afraid, because I bring you good tidings of great joy, which will be to all people." தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ சகல மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். There is born to you this day in the city of David a Savior, who is Christ the Lord. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Yes, it is a good tidings of great joy for all the people. ஆம் பிரியமானவர்களே, இது மிகுந்த மகிழ்ச்சியை அனைத்து மக்களுக்கும் உண்டாக்குகின்றதான ஒரு நற்செய்தி. Christmas is for Hindus. கிறிஸ்து ஜெயந்தி இந்து சகோதரர்களுக்கு. Christmas is for Muslims. கிறிஸ்து ஜெயந்தி முஸ்லிம் நண்பர்களுக்கு. Christmas is for Sikhs. கிறிஸ்து ஜெயந்தி சீக்கிய தோழர்களுக்கு. And Christmas is for the people of all religions. கிறிஸ்து ஜெயந்தி அனைத்து சமயத்தினருக்கும் உரியது. Christmas is for all Indians. கிறிஸ்துமஸ் அனைத்து இந்தியர்களுக்கும் உரியது. Above all, Christmas is for you. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிறிஸ்து ஜெயந்தி உங்களுக்குத்தான் பிரியமானவர்களே. That's because Jesus did not come into this world to found a religion. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனு உருவாய் வந்தது ஒரு மதத்தினை ஸ்தாபிப்பதற்காக அல்ல. He came to save you and me from our sins. நம்முடைய பாவங்களிலிருந்து என்னையும் உங்களையும் மீட்டெடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். Do you know the meaning of that word Jesus? இயேசு என்கிற சொல்லினுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா? Jesus simply means a savior from sins. இயேசு என்றதன் பொருள் பாவத்தினின்று மீட்பவர். That's what makes Christmas unique. அதுதான் கிறிஸ்து ஜெயந்தியை ஈடு இணையற்றதாக மாற்றுகின்றது. I am an Indian. நான் ஒரு இந்தியன். And I am proud to be an Indian. இந்தியனாய் இருப்பதிலே நான் தலை நிமிர்ந்து நிற்கின்றேன். And I follow Jesus Christ. நான் இயேசுவை பின்பற்றுகின்றேன். Dear friends, today I want to tell you why, as an Indian, I follow Jesus Christ. ஒரு இந்தியனாக இயேசு கிறிஸ்துவை நான் ஏன் பின்பற்றுகிறேன் என்று இன்று நான் உங்களுக்கு சொல்ல And போகிறேன். I want to give you 5 reasons why I follow Christ. இயேசு கிறிஸ்துவை நான் ஏன் பின்பற்றுகிறேன் என்பதற்கு 5 நியாயமான காரணங்களை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். Number 1. முதலாவது, No one was ever born like Jesus Christ. இயேசுவை போல் எவரும் பிறந்ததில்லை. You and I were born to a father and a human mother by marital union. நீங்களும் நானும் உலக பிரகாரமாக ஒரு மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய திருமண பந்தத்தின் மூலமாக உருவானோம். But Christ was conceived in the womb of his unwed mother without the help of a man. ஆனால் இயேசுவோ மனிதனுடைய ஒத்தாசையின்றி ஒரு கன்னி பெண்ணினுடைய கருவிலே அவர் உருவானார். This is how it happened. இப்படித்தான் அது நடந்தது. God in the beginning created man and woman. ஆண்டவர் ஆதியிலே மனிதனையும் மனுஷியையும் உருவாக்கினார். We did not evolve from monkeys. நாம் குரங்கிலிருந்து உருவாகவில்லை. We are created by a great God. நாம் மகா பெரிய கடவுளால் படைக்கப்பட்டோம். But our first parents sinned against God and they went away and astray from him. ஆனால் படைக்கப்பட்டதான நம்முடைய முதல் பெற்றோர் தேவனிடமிருந்து வழி விலகி அவர்கள் திசை மாறி அவரை விட்டு தூரம் போனார்கள். A holy God hates sin, but he loves sinners. தூய்மையான கடவுள் பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய அவர் பாவியை ஒருபோதும் வெறுப்பதில்லை. And there is an eternal law that without shedding of blood there can be no remission of sins. ஒரு நித்திய பிரமாணம் உண்டு.
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. All have sinned. எல்லாரும் பாவம் செய்து விட்டோம். Every man has sinned. எல்லா மனிதரும் பாவம் செய்திருக்கின்றனர். Every woman has sinned. எல்லா பெண்களும் பாவம் செய்திருக்கின்றனர். So where to go for a sinless blood? அப்படியானால் குற்றமில்லாத ரத்தத்தை தேடி எங்கே செல்வது? God alone is sinless. கடவுள் ஒருவர் மாத்திரமே பாவம் இல்லாதவராயிருக்கிறார். But he has no physical form. ஆனால் அவருக்கு பௌதீக உடல் இவ்வாறு இல்லையே. But on the Christmas day, God became flesh. ஆனால் கிறிஸ்து ஜெயந்தி அன்று கடவுள் மனிதனானார். God took the human form. கடவுள் மனு உருவை எடுத்தார். As God, Jesus also had no beginning. He existed even before Christmas. கடவுளைப் போலவே இறைமகன் இயேசுவுக்கும் ஆதி துவக்கம் இல்லை. அவர் இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னதாகவே இருந்து கொண்டிருந்தார். Christmas, which was his birth on earth, was only an event in his life. இந்த உலகிலே அவர் மனு உருவான அந்த கிறிஸ்து ஜெயந்தி நாள் வாழ்வின் ஒரு நிகழ்வாகவே அவரிடத்தில் காணப்பட்டது. Yes, no one was ever born like Jesus Christ. ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை போல் யாவரும் இதுவரை பிறந்ததில்லை. That's why I follow Jesus Christ. ஆகவேதான் இந்த இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். Secondly, இரண்டாவதாக I follow Jesus Christ because no one ever lived like Jesus Christ. நான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏன் பின்பற்றுகிறேன் என்றால் அவரை போல் எவரும் இப்புவியில் வாழ்ந்ததில்லை. Because Jesus took the form of a human being, he was subject to all sorts of temptations. இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இவ்வுலகிலே வந்ததினாலே நம்மை போல சகலவிதமான சோதனைகளுக்கும் அவர் உள்ளானார். The Bible says Jesus was tempted like you and me in all aspects. நம்மை போலவே உங்களைப் போலும் என்னை போலவுமே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று திருவார்த்தை சொல்கிறது. But he was without sin. ஆனாலும் அவர் பாவம் இல்லாதவராய் To be காணப்பட்டார். tempted is not sin. To yield to temptation is alone sin. சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, சோதனையில் விட்டு கொடுப்பதுதான் பாவமாகிறது. Jesus was sinlessly perfect in his thoughts. இயேசு கிறிஸ்து தமது சிந்தனையிலே பாவம் இல்லாத பூரணராயிருந்தார். Jesus was sinlessly perfect in his words. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலே பாவம் இல்லாத பூரணராயிருந்தார். Jesus Christ was sinlessly perfect in his deeds. இயேசு கிறிஸ்து தம்முடைய செயல்களிலே பாவம் இல்லாத பூரணராயிருந்தார். He once challenged his enemies, which of you can find a fault in me? உங்களில் எவரேனும் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க இயலுமோ என்று அவர் ஒருமுறை தன்னை சுற்றியிருந்த மக்களை பார்த்து சவால் விட்டார். India has seen so many presidents. இந்தியாவிலே அநேக ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். And the one person no one can ever forget was Dr. S. Radhakrishnan. இப்படிப்பட்ட குடியரசு தலைவர்களிலே மிக முக்கியமான ஒரு நபர் உண்டென்றால் அவர் அறிவர் ராதாகிருஷ்ணன் ஆவார்கள். And he was a professor in one of the colleges in Chennai, India. சென்னையினுடைய மிக முக்கியமான கல்லூரிகள் ஒன்றிலே அவர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். And he had an illustrious student sitting in his philosophy class. He was from Kerala. His name was Paul Sudhakar. தன்னுடைய வகுப்பறையிலே தத்துவம் பயிலுகின்ற ஒரு மாணவனாக கேரளா மாநிலத்திலிருந்து பால் சுதாகரன் என்பவர் இருந்தார். That day's topic of Dr. Radhakrishnan was the relationship between the Guru and his disciples. அந்த நாளிலே அறிவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடத்திய பாடம் குரு சிஷ்யன் உறவு குறித்த தலைப்பாகும். At the close of that lecture, this student, Mr. Paul Sudhakar, he got up and asked a question. இந்த விரிவுரையை தொடர்ந்து திருவாளர் பால் சுதாகர் அவர்கள் எழுந்து அறிவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். Can I keep you as my guru because I need a guru? ஐயா, நான் பின்பற்றக்கூடிய ஒரு குரு எனக்கு தேவை, உங்களை நான் என்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளலாமா? And immediately this was the instant reply of that great man. அப்பொழுது உடனடியாக அந்த அறிவருடைய வாயிலிருந்து வந்ததான பதில் என்ன தெரியுமா? You know what he said? அவர் சொன்னது இதுதான். Even though I am a Hindu philosopher, நான் ஒரு இந்து தத்துவ ஞானியாக இருந்தாலும், if you want a sinlessly perfect person, there is only one person in all history, that is Jesus Christ. பாவம் இல்லாத பூரண புருஷனான ஒரு நபர் உண்டென்றால் வரலாற்றிலே
இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்டு என்று அவர் கூறினார். Immediately, this man, he went to the Bible Society near the General Hospital, the government hospital in Chennai. He picked up a copy of the Bible, he read the Bible, and he became a Christian. இந்த வார்த்தைகளை கேட்ட பால் சுதாகர் உடனடியாக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அருகிலே அமைந்துள்ள வேதாகம சங்கத்திற்கு சென்று இந்த திருவிவிலியத்தினுடைய ஒரு பிரதியை வாங்கி வாசித்தார். உடனடியாக அவர் கிறிஸ்தவராக மாறினார். Yes, beloved, in all the world, no one ever lived like Jesus Christ. ஆம் பிரியமானவர்களே, வரலாற்றிலே இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்ந்த நபர் எவரும் இல்லை. Thirdly, மூன்றாவதாக, no one ever taught like Jesus Christ. எவரும் இயேசு கிறிஸ்துவை போல் போதித்ததில்லை. The teachings of Jesus Christ are unparalleled in history. வரலாற்றிலே இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளுக்கு நிகரானது எதுவும் இல்லை. For example, you can read the Sermon on the Mount of the Lord Jesus Christ. எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து ஆற்றிய மலை சொற்பொழிவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். Now that is contained in the 5th and the 6th and the 7th chapters of the first book of the New Testament called Matthew's Gospel. இந்த மலை சொற்பொழிவு புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகின்ற வேதத்தினுடைய பிற்பகுதியின் முதல் புத்தகமாகிய மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 5, 6, 7 அத்தியாயங்களிலே காணப்படுகின்றது. Please do read it and you will never be the same again. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதனை வாசித்த பிற்பாடு நிச்சயமாக நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருக்க முடியாது. We all honor and respect Mahatma Gandhi as the father of our nation. நாம் எல்லாரும் மிக மகிழ்ச்சியோடு அன்போடு தந்தை என்று அழைக்கின்றதான மகாத்மா காந்தி அவர்களை அறிந்துள்ளோம். And he was an ardent admirer of the teaching of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருட்செய்திகளையும் போதனைகளையும் மிக ரம்மியமாக ரசித்தவர் இந்த மகாத்மா ஆவார். Very frequently was reading the Sermon on the Mount. அவர் அடிக்கடி விரும்பி வாசித்த ஒரு பகுதி இந்த மலை சொற்பொழிவு. This is what Mahatma Gandhi said. மகாத்மா காந்தி சொன்ன காரியம் இதுதான். No Hindu is complete until and unless he has read through the Sermon on the Mount of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை சொற்பொழிவை முழுமையாக வாசித்திராத எந்த இந்துவும் முழுமையான மனிதன் அல்ல. Let us take some examples. சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். Jesus said that if someone slaps you on your left cheek, you show him the right also. ஒருவன் உங்களை இடது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் காட்டு என்று இயேசு மொழிந்தார். And Jesus said, pray for those who persecute you, who cause and inflict suffering on you. Don't curse them, bless them. உங்களுடைய எதிராளிகளுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். உங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துவதற்காகவும் நீங்கள் மன்றாடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து We all குறிப்பிட்டார். know that Christians are persecuted all over the world. உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் பலவிதமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். So many Christians are killed every day all over the world. ஒவ்வொரு நாளும் அகில உலகிலும் ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இரத்த சாட்சிகளாய் மரித்துக் But கொண்டிருக்கிறார்கள். what do you consistently see, uniformly see? Christians normally do not retaliate. ஆனால் கிறிஸ்தவர்கள் பொதுவாக பதிலுக்கு பதில் செய்வதில்லை. Because that's what Jesus has taught us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதைத்தான் எங்களுக்கு சொல்லிக் We கொடுத்திருக்கிறார். all know what happened in January 1999. 1999 ஆண்டு ஜனவரி 19 நடந்தது என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். There was an Australian doctor by name Graham Staines. அங்கே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மருத்துவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் And he and his two sons were camping outside in a forest. ஒரு வனத்திற்குள்ளே அவரும் அவருடைய 2 செல்வ புதல்வர்களும் தங்கி இருந்தார்கள். And he was a leprosy doctor. He was touching the wounds of the lepers and he was bandaging them and he was trying to bring them up in life. தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு வைத்தியம் செய்து அவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான வாழ்வு உண்டாவதற்கு உதவி செய்து But in கொண்டிருந்தார். that cruel night, he and his two lovely sons were burnt alive inside their jeep.
ஆனால் அந்த கொடூரமான இரவு நேரத்திலே அவரும் அவருடைய 2 குமாரர்களும் அவர்கள் இருந்த வாகனத்தோடு தீக்கொளுத்தப்பட்டார்கள். And what did Gladys Staines, his beloved wife, say the next day? அப்பொழுது அவருடைய துணைவியார் அடுத்த நாளிலே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? I forgive the killers of my husband and my 2 sons. என்னுடைய கணவனையும் 2 பிள்ளைகளையும் கொலை செய்த கொலையாளிகளை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கின்றேன். Yes, beloved, no one in all history taught like Jesus Christ. ஆம் அருமையானவர்களே, வரலாற்றிலே இயேசு கிறிஸ்து கற்பித்தது போல எவரும் இதுவரை போதிக்கவில்லை. There is a gulf of difference between the religious teachers and philosophers and the Lord Jesus Christ. மார்க்க போதகர்களுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கக்கூடியதான வேறுபாடு இருக்கிறதே, இது மலைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. And one of the disciples once asked him a question. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு நாளிலே அவருடைய சீடர்களில் ஒருவன் ஒரு கேள்வியை கேட்டார். Which is the way? எது வழி? And you know what Jesus answered? அப்பொழுது இயேசுவினுடைய பதில் என்ன? He did not say that is the way. அதுதான் வழி. Or he did not say this is the way. இதுதான் வழி என்று அவர் சொல்லவில்லை. On the other hand, he said, I am the way. மாறாக அவர் அறுதியிட்டு கூறிய பதில் என்ன? நானே வழி. And he also added, I am the truth. அவர் கூடுதலாக சொன்னார், நானே வாய்மை. And he also said, I am the life. மேலும் அவர் சொன்னார், நானே வாழ்வு. He did not stop there. அதோடு அவர் He நிறுத்தவில்லை. went one step further. இன்னும் கூட ஒரு படி மேலே சென்றார். No one can come to God in heaven except through me. என்னாலே அல்லாமல் என்னுடைய தந்தையினிடத்திலே ஒருவரும் வருவதில்லை. Yes, beloved, Jesus did not come to search truth. He himself was the truth. ஆமரமையானவர்களே, சத்தியத்தை தேடி இயேசு வரவில்லை, சத்தியமாகவே இயேசு வந்தார். He did not come to tell people how to better or improve their life. He himself as life came to give life. தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு மேன்மையடைவது என்று சொல்லுவதற்காக அவர் வரவில்லை, மாறாக அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக தன்னுடைய வாழ்வையே அவர் கொடுப்பதற்காக வந்தார். And people who listened to him, you know what they said? No man ever spoke like this man. இவரை போல ஒருவரும் இதுவரை பேசினது இல்லை என்பதுதான் அவரை கேட்ட மக்களுடைய சாட்சி. He spoke without fear or favor. அவர் எந்த விதமான பயமும் இன்றி, எந்த விதமான தயவு தாட்சியமும் இன்றி பேசினார். He spoke against all the meaningless rituals and traditions of the Jewish religion of that day. அந்த நாட்களிலே இருந்த யூத மார்க்கத்தினுடைய கண்மூடித்தனமான பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போகும்படியாக அவர் குரல் எழுப்பினார். Fourthly, நான்காவதாக, no one ever worked like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல எவரும் செயலாற்றியதில்லை. Because Jesus was God in human form, nothing was impossible for him. மனு உருவில் வந்த இறைவனாக இயேசு கிறிஸ்து இருந்தபடியினாலே அவரால் இயலாதது என்று சொல்லப்படக்கூடிய காரியம் எதுவும் இல்லை. Is not God omnipotent? கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் அல்லவா? He had absolute power over things which we normally are afraid of. பொதுவாக எந்த காரியங்களை குறித்து நாம் பயப்படுகின்றோமோ அந்த காரியங்களின் மீதெல்லாம் இவருக்கு அதிகாரம் He இருந்தது. had power over diseases. நோய்களின் மீது அவருக்கு வல்லமை இருந்தது. All sorts of sicknesses he healed. சகல விதமான நோய்களையும் அவர் He குணமாக்கினார். gave sight to the blind. அவர் கண் பார்வை இழந்தவர்களுக்கு கண் ஒளி He கொடுத்தார். opened the mouths of the dumb. பேச முடியாதவர்களை அவர் பேச He வைத்தார். made the deaf ear to hear. காது கேளாதவர்களுக்கு அவர் கேட்கும் திறனை He கொடுத்தார். made the lame to walk again. அவர் கால் நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார். He touched the untouchables, lepers, and he healed them. தொடக்கூடாதவர்கள் தொழுநோயாளிகளை அவர் தொட்டு சுத்தமாக்கினார். He had power not only on diseases, he also had power over demons. இவ்வாறு நோய்களின் மீது மட்டுமல்ல, பிசாசுகளின் மீதும் அவருக்கு வல்லமை He இருந்தது. cast out demons by the power of his word. தம்முடைய திரு வார்த்தையின் வல்லமையினாலே இந்த பிசாசுகளை அவர் விரட்டி அடித்தார். No demon could disobey his word of authority. அவருடைய அதிகாரமுள்ள வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க எந்த பிசாசாலும் முடியவில்லை. Demons cringed before him. இந்த பிசாசுகள் இறைமகனை பார்த்து நடுநடுங்கின. They cried out, "Why did you come to torment us?" எங்களை துன்பப்படுத்துவதற்காக ஏன் வந்தீர் என்று சொல்லி அவரை பார்த்து புலம்பினார்கள். Thirdly, Jesus also had absolute power over death. மூன்றாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மீதும் வலிமை இருந்தது. He did not raise every dead person of his time, மரித்து போன எல்லாரையும் தன்னுடைய நாட்களிலே அவர் எழுப்பிவிடவில்லை. because it is appointed unto men once to die. ஏனென்றால் ஒரு தரம் மரிப்பது மனிதனுக்கு But in நியமிக்கப்பட்டிருக்கிறது. order to show that he had power over death, he
perform some sample miracles. ஆனால் இந்த மரணத்தின் மீதும் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக ஆங்காங்கே சில மரணமடைந்ததான மக்களையும் அவர் எழுப்பினார். He raised one young boy in his funeral procession. தன்னுடைய சவ ஊர்வலத்திலே சென்று கொண்டிருந்ததான ஒரு வாலிபனை அவர் எழுப்பினார். He raised another young man from his cemetery. 4 நாட்களாய் நாறி கிடந்த ஒரு வாலிபனை கல்லறையில் நின்று அவர் எழுப்பினார். And Jesus also had power over the forces of nature. அது மாத்திரமல்ல, இயற்கையின் சக்திகளின் மேலேயும் இயேசு கிறிஸ்து வலிமையுடையவராய் The இருந்தார். Bible says, வேதம் சொல்கிறது, all things are created by him and nothing was created that was not created by him. உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டன, உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. He once stopped the storm and the sea became calm. ஒரு முறை இறையாதே அமைதலாய் இரு என்று அவர் கடலை அமைதிப்படுத்தினார். And he took 5 loaves of bread and just 2 fish and he multiplied it to feed over 5,000 people. 5 அப்பம் 2 மீன் இவற்றை கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானோருக்கு அவர் ஆகாரம் He அளித்தார். turned water into grape juice. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். And we in India know the devastation that is done by so many floods and waves all over our country. இந்தியாவிலே வாழ்கின்ற நாம் அவ்வப்பொழுது இந்தியாவை சீரழிக்கின்றதான இயற்கையின் பேரழிவுகளை குறித்து நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். Diseases, நோய்கள், demons, பிசாசுகள், death, மரணம், and forces of nature. Jesus had absolute power. இயற்கையின் சக்திகள் இவை அனைத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது. Fifthly and finally, 5வது, no one ever died like Jesus. இயேசு கிறிஸ்து மரித்ததைப் போல எவரும் உயிர் கொடுக்கவில்லை. He always knew when and how he would die. எப்பொழுது எப்படி தான் மரிப்பார் என்பதனை அவர் நன்றாக All அறிந்திருந்தார். through his life he was talking about his cross. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தான் அடையப் போகின்ற சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டே Strictly இருந்தார். speaking, he was not murdered, but he gave up his life. சரியாக சொல்ல வேண்டுமானால் யாரும் இயேசுவை கொலை செய்யவில்லை, அவர் தாமே தன்னுடைய உயிரை He said, கொடுத்தார். I have power to lay down my life and to take it back again. என்னுடைய உயிரை கொடுக்கவும் அதனை மீண்டுமா எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அவர் He சொன்னார். died in order to shed blood for the remission of sins according to the requirement of God's holy law. தேவனுடைய பிரமாணத்தின்படியே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்கு பதிலாக அவர் சிலுவையிலே மரணமடைந்தார். There are so many martyrs in history who had died for some ideals or some causes. ஏதோ சில லட்சியங்களுக்காக அல்லது சில காரணங்களுக்காக வீர மரணம் அடைந்ததான பல நபர்களை சரித்திரத்திலே But பார்க்கிறோம். there is only one person who died for the sins of the whole world. ஆனால் சகல உலகத்தினுடைய பாவங்களுக்காக உயிர் தியாகம் கொடுத்தவர் ஒரே ஒருவர்தான். And that is Jesus. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. Crucifixion was the Roman means of capital punishment. சிலுவை மரணம் ரோமாபுரி மக்களால் கொடுக்கப்பட்டதான ஒரு மரண தண்டனை. Jesus bore our sins on the cross so we may be forgiven. நாம் பாவத்தினின்று மன்னிப்படையும்படியாக சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். Jesus accepted shame and ridicule on the cross so we may live a dignified life. நாம் மதிப்பும் மரியாதையும் உள்ள வாழ்வு வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிந்தையையும் அவமானத்தையும் சுமந்தார். Jesus became curse for us on the cross so you and I may be blessed. நீங்களும் நானும் இறை ஆசி பெறும்படியாக அவர் நமக்காக சாபமானார். Yes, no one died like Jesus Christ. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல யாரும் உயிர் கொடுக்கவில்லை. But death was not an end in his life. ஆனால் மரணம் அவருடைய வாழ்க்கையிலே இறுதியாக He இல்லை. rose again on the 3rd day. அவர் 3ஆம் நாளிலே மகிமையாய் He உயிர்த்தெழுந்தார். showed himself alive to his disciples for அவர் over தம்முடைய 40 days. சீடர்களுக்கு 40 நாட்கள் தம்மை உயிருள்ளவராக During காட்சியளித்தார். that time, he commanded his disciples to go all over the world and preach this good news. அந்த நாட்களிலே தம்முடைய சீடர்களிடத்திலே அவர் கட்டளையிட்டார், நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தியை பறைசாற்றுங்கள். That's how Thomas, one of the 12 disciples, came to India, and we have St. Thomas Mount in Chennai. அப்படி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்ததுதான் 12 சீடர்களிலே ஒருவரான தோமா. அவருடைய நினைவாக இந்த பரங்கி மலை சென்னையிலே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். So the gospel of Jesus Christ is over 2000 years old in India. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி 2000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கிறது. White men from Europe and America came much later. அமெரிக்காவில் இருந்தும் ஐரோப்பாவில் இருந்தும் வந்ததான வெள்ளை மனிதர்கள் பின் நாட்களில் தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தார்கள். Christ was not born in the east or the west,
Praise God, he was born in the Middle East. இயேசு கிறிஸ்து கிழக்கிலும் பிறக்கவில்லை, மேற்கிலும் பிறக்கவில்லை. அவருக்கே மகிமை உண்டாவதாக அவர் மத்திய கிழக்கு நாட்டிலே பிறந்தார். So this is then why I follow Jesus. ஆகவேதான் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். Yes, Christ is unique. ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு தன்னிகரற்றவர். And he is a historical person, and he is not a mythological figure. இவர் ஒரு வரலாற்று நாயகன், புராண புருஷன் அல்ல. And he has divided history into two, BC and AD. வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று அவர் பிரித்து நிற்கின்றதான நிகரற்ற சர்வேசர். History is actually his story. சரித்திரமே அவர் சரிதைதான். His story is history. அவர் சரிதைதான் சரித்திரம். Now this historical person can become your savior today. இந்த வரலாற்று நாயகர் உங்களுடைய சொந்த இரட்சகராய் மாற You முடியும். have to take just 2 steps today. நீங்கள் செய்ய வேண்டியது 2 படிகள் தான். Accept that you are a sinner. நீங்கள் ஒரு பாவி என்று ஒப்புக்கொள்ளுங்கள். Our so-called deeds and religious activities cannot satisfy the demands of a holy God. நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய நற்செயல்கள் எல்லாம் தேவனுக்கு முன்னதாக அவைகள் அவரை திருப்திப்படுத்த முடியாது. And they are all filthy rags before him. அவருக்கு முன்னதாக அவைகள் கந்தையாய் காணப்படுகின்றன. I am a sinner. நான் ஒரு பாவி. Having accepted that I am a sinner, நான் ஒரு பாவி என்று ஒப்புக்கொண்ட பிற்பாடு, number 2, I must believe that Christ died for my sins in my place on the cross. எனக்காக என்னுடைய இடத்திலே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். He is my savior. அவர் என்னுடைய He is இரட்சகர். my sin bearer. அவர் என்னுடைய பாவங்களை சுமக்கிற He is பரிகாரி. my substitute. அவர் என்னுடைய பதிலி. Friends, I want to tell you something very important. நண்பர்களே, நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். This is not a change of religion, but this is a change of heart. இது ஒரு மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். The same moment you believe on the Lord Jesus Christ, you become a child of God. எந்த நேரம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறீர்களோ அந்த நேரமே நீங்கள் தேவனுடைய You will பிள்ளைகளாகின்றீர்கள். experience the joy of your sins forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே கரைபுரண்டு ஓடும். An ununderstandable peace will flood into your soul. புத்தி கெட்டாத தெய்வீக சமாதானம் உங்களுடைய ஆன்மாவிலே தோன்றும். Will you receive Christ now? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? God bless you, dear brothers and sisters. அருமை சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை Meet with ஆசீர்வதிப்பாராக. a Christian friend and try to procure a copy of the Bible. ஒரு கிறிஸ்தவ நண்பரை சந்தித்து இந்த வேத புத்தகத்தினுடைய ஒரு பிரதியை வாங்கிக் கொள்ள Get முயற்சியுங்கள். a Bible in an easy language. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பிலே இதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். As you read this Bible, God will speak to you. இந்த திரு வார்த்தையை வாசிக்கும் பொழுதுதானே கடவுள் உங்களோடு கூட There பேசுவார். were hundreds of predictions about the birth of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நூற்றுக்கணக்கான முன் அறிவிப்புகள் இதிலே உண்டு. And Jesus said he is coming again. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மீண்டுமாய் உலகத்திற்கு வருவேன். Today he is your savior. இன்று அவர் உங்களுடைய இரட்சகர். If you accept him as a savior today, இன்று அவரை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களேயானால், tomorrow you don't need to face him as your judge. நாளை அவர் வரும் பொழுது அவரை ஒரு நீதிபதியாக நீங்கள் சந்திக்க வேண்டிய பயம் உங்களுக்கு The இருக்காது. choice is yours. தெரிந்து கொள்ளுதல் உங்களுடையது. மென்மையாய் இயேசு அழைக்கிறாரே, உன்னும் என்னையுமே நீயும் நானும் வர வாசலந்தையே ஆவலாய் காத்திடுவார். செஞ்சியழைத்தே